அண்மை செய்தி டிட்வா புயல் நெருங்கி வரும் நிலையில் டெல்டா மாவட்டங்களில் தற்போது மழை பெய்து வருகிறது. நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் இரவு முதலே மழை பெய்து வருகிறது. விரிவான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் லெனின். லெனின், வணக்கம். மழை தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் கர்ப்பிணி. டிட்வா புயல் காரணமாக டெல்டா மாவட்டங்களான நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை இன்று விடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நாகை மாவட்டத்தில் பரவலாக அநேக இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. நேற்று மாலை தொடங்கிய கனமழையானது இரவிலும் நீடித்து விடிய விடிய பெய்து வருகிறது. ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக நாகை, கீழூர், திருமருகல், நாகூர், வேளாங்கண்ணி, கீழையூர், திருப்பூண்டி, திருக்கோலை, வலிவலம், காரப்பிடகை, வெண்மணி, தேவூர், அணக்குடி, குறுக்கத்தி, ஆலியூர், சிக்கல், தலைஞாயிறு, வேதாரண்யம், கோடியக்கரை உள்ளிட்ட மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் தற்போது கனமழை பெய்து வருகிறது. கனமழையால் நாகை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று திருவாரூர் மாவட்டத்திலும் நேற்று மாலை தொடங்கிய கனமழையானது தற்போது வரை பெய்து வருகிறது. குறிப்பாக திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, முத்திப்பேட்டை, கூத்தாநல்லூர், நன்னிலம், சேந்தமங்கலம், மாங்குடி, கமலாபுரம், வடபாதிமங்கலம் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் விடிய விடிய மழை பெய்துள்ளது. இந்த மழையின் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த மழையால் சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்கள் மூழ்கி போகும் என்று விவசாயிகள் மிகுந்த கவலையடைந்துள்ளனர். இதேபோல் மயிலாடுதுறை மாவட்டத்திலும் நேற்று மாலை தூறல் மழையானது பெய்தது. தற்போது வரை இந்த மழையும் சீர்காழி, குத்தாலம், தரங்காம்பாடி உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தற்போது மழை பெய்து வருகிறது. 3 மாவட்டங்களும் திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட 3 மாவட்டங்களும் தேசிய பேரிடர் மீட்பு குழு வருகை தந்துள்ளனர். முன்னேற்பாடு மாவட்ட நிர்வாக செலவு செய்யப்பட்டுள்ளது வருகிறது.